வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அதிகமாக நிறைய பேர் சம்பாதிப்பாங்க. என்னால் அதிகமாக சம்பாரிச்சும் சேமிப்புன்னு பார்த்தா 0 தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சேமிப்பே இருக்காது. லட்சத்தில் சம்பாதிப்பாங்க, 50,000 60,000 சம்பாதிப்பாங்க. ஆனால் சேமிப்பு பார்த்திங்கன்னா 0வாக தான் இருக்கும். அதுவும் சில பேர்லாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, கேட்டிங்கன்னா சேவிங்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு 5 ரீசன் தான் அதுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 5 ரீசன்ஸ் பிஹைண்ட்ஸ் த 0 சேவிங்ஸ்னு சொல்லலாம். இது அந்த அந்த 5 காரணங்களும் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு சம்மந்தப்பட்டது. இந்த 5 விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக கடந்து வந்திருப்போம். இன்கேஸ் அந்த 5 விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி அந்த 5 விஷயத்தையும் நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லட்சாதிபதி ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம பணம் சேர்க்க முடியும். ஒரு முக்கியமான மணி சைக்காலஜி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இப்போ நம்ம நல்லா சம்பாரிச்சிட்ருப்போம், நல்லா கை நிறைய சம்பாதிப்போம். அப்போ ஈவன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் சரி, கல்யாணம் ஆகிருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லாவே சம்பாதிக்கிறீங்க, அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நமக்கு வரும். சம்பாதிக்கிறதே செலவு பண்ணுறதுக்கு தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். அது தப்பு கிடையாது, ரைட்டு தான். நம்ம சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்கு தான். நமக்கு நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும், நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றிக்கணும், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் சம்பாதிப்பதே செலவு செய்ய தானே அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் போது தான் நம்மளால் சேமிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறது தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கழித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு. அப்போ உங்ககிட்ட கையில் காசும் இருக்கும், நீங்கள் போவீங்க. ஆக்சுவலாக அவங்களுக்காக தான் நீங்கள் போகிறீங்க. ஆனால் அவங்க எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நான் லாஸ்ட் வீக் தான் ஒரு புது ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நான் இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்க, இப்போ என்ன ஆஃபீஸ்க்கு போட்டு வரலாம்ல, காலேஜுக்கு போட்டுட்டு வரலாம்ல, விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம் தானே, சம்பாதிக்கிறதே செலவு பண்ணிக்க தானே அப்படின்னு அந்த இடத்துல அவங்க சொல்கிறப்ப நம்ம அடிமையாகிறோம் பாருங்களேன். அதுதான் தப்பு. ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத பொருள் இருக்குது. அது ஆனால் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதாவது இந்த எண்ணம் வரும், நம்ம சம்பாதிக்க செலவு பண்ணால் தானே, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்படியே பொருளை வாங்கி குவிக்கிறோம் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் ஆரம்பிக்கும், அப்புறம் ஆடம்பர பொருட்களுக்கு போகும், அதுக்கப்புறம் ஒரு புது வண்டி வாங்கியிருப்போம், ஒரு வருஷம் கூட ஓட்டியிருக்க மாட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த புது மாடல் வந்திருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறோம்ல, அப்புறம் என்ன வாங்கி அனுபவிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றுவாங்க. அப்போ நம்ம உடனே புது வண்டி வாங்குவோம். அந்த மாதிரி ஹை அமௌண்ட்டை யோசிக்காமல், சரி நம்ம தான் சம்பாதிக்கிறோம்ல, அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கிருச்சு. அது மைண்டில் நீங்கள் ஆரம்பத்தில் கிள்ளிட்டீங்க. இல்லை, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கணும்னு உங்கள் மைண்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த செலவு நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இந்த ஃபஸ்ட்டு ரீசனுக்கு முக்கியமான காரணம் மைண்டு தான். எல்லாமே மைண்டு தான் காரணம். இது ரொம்ப முக்கியமான காரணம். இந்த அடிக்கடி அந்த எண்ணம் வரும் அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேமிப்பு இல்லையேன்னு ஒரு 4-5 வருஷம் கழித்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், நான் உட்பட இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போயிருக்கோம், இது ஒரு சின்ன செலவு தானே, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும், ஒரு பெரிய செலவுனா யோசிக்கலாம், சின்ன செலவு தானே, ஒரு ட்ரெய்லர் பார்த்துடலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். இது நிறைய பேர் நம்ம இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்ன 10 ரூபா தானே, இதுக்கு போய் ஏன் இவ்வளோ யோசித்துட்ருக்க அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிப்போம். அந்த மாதிரி சொல்லி எத்தனை தடவை நம்ம செலவு பண்ணுவோம் தெரியுமா. ஆரம்பத்தில் 1 ரூபா தானேப்பா, 2 ரூபா தானே, சில்லறை காசு 5 ரூபா தானே, போயிட்டு போகுது, 10 ரூபா தானே, கொஞ்ச நாள் கழிச்சு 20 ரூபா தானே, 50 ரூபா தானே, 100 ரூபா தானே, பரவாயில்ல, 500 ரூபாயா, 500 ரூபா சீப்பு தான், அதனால் வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படியே படிப்படியாக 1 ரூபாயில் ஆரம்பித்து 500 ரூபா வரைக்கும் போகும். ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க 500 ரூபா வரைக்கும் யோசிக்க மாட்டோம். ஆனால் 1000 ரூபானா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் நான் 1 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் இப்படி யோசிக்கிறதே நான் தப்புங்கிறேன். இது ஒரு தடவை யோசித்தா தப்பு கிடையாது. அன்னியன் பட டைலாக் மாதிரி. இதே மாதிரி 2 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 தடவை யோசித்தீங்கன்னா பாருங்கள், 2000 ரூபா செலவு பண்ணிடுவோம். 500 ரூபா தானே, சீப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை யோசித்தா 5000 காலி. 1 ரூபா தானே, போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 தடவை யோசித்தோன்னா 10,000 ரூபா காலி. அந்த பட டைலாக் மாதிரியே தான். அப்போ
இந்த சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு ஒன்ஸ் பழகிட்டோம் அப்படின்னா, சின்ன விஷயம் தானே சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சுருவோம். அந்த பண்ணுறது தேவையா தேவையில்லையா அது நமக்கு ஒர்த்தா அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். இன்ஸ்டன்ட் நம்ம அதை சிறு சேமிப்பாக பண்ணியிருந்தோம்னா ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை வந்து பணக்காரவங்க வந்து பயங்கரமாக இந்த டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. ரூ. 50 காசு கூட அவங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப அவங்க ரொம்ப லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆடம்பரமாக இருப்பாங்க. நம்ம நினப்போம் அது உண்மையே கிடையாது. அவங்க ஒவ்வொரு 50 பைசா ரூபாய் கூட கணக்கு வச்சுப்பாங்க. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்னென்னா, நம்ம பயன்படுத்தாத விஷயங்களுக்கு நம்ம அறியாமலே மாதம் செலவு பண்ணிகிட்ருப்போம். நிறையா சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து வாங்கியிருப்போம். அது நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ஒரு மேகசினாக இருக்கட்டும், சில பேர் ஜிம்மில் சேர்ந்துருப்பாங்க, ஃபிட்னஸ் ப்ரோக்ராமில் சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பயன்படுத்தி அதனால் ஒரு வருமானமோ ஒரு நாலேஜோ ஸ்கில்லோ இம்ப்ரூவ் ஆச்சுன்னா பரவாயில்ல. பட் பயன்படுத்தாமல் அது பாட்டுக்கு ஆட்டோ ரெனியூவாகி போய்கிட்டே இருக்கும். ஆனால் சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து என்ன யோசிப்போம், சரி போயிட்டு போகுதுன்னு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் சைலண்ட்டாக உங்ககிட்டேருந்து இன்னொருத்தவங்க சம்பாரிச்சிட்ருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துட்டீங்க, ஸ்கில்லை எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. எதுவுமே பண்ணாமல் எதுக்கு ரூபா போகும்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் பண்ண தப்பை சொல்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக 2010 நான் வேலைக்கு வந்துட்டேன். அப்போ வந்து எங்கள் வீட்டில் 2 டிவி இருந்துச்சு. கீழே ஒரு டிவி, மேலே ஒரு டிவி இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் அப்பா கேட்டாங்க, இந்த மாதிரி கீழே உள்ள டிவிக்கு வந்து டிஷ்ஷு வச்சாங்க. மாதம் ரூ. 250 கட்டுற மாதிரி. அப்போ மேலே இருக்கிற டிவிக்கு வேணுமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ரூ. 250 ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் 1 மந்த்துக்கு. எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் 2010 வேலைக்கு வந்துட்டேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. மேலே ஒரு எங்கள் அப்பா கேட்டாங்க, உனக்கு தேவைன்னா போட்டுக்க, நீ உன் சேலரியிலேருந்து கட்டிக்க அப்படின்னாங்க. சரி ஓகே. நானும் என்ன யோசித்தேன், சரி நம்ம ஃப்ரீ டைமில் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிஷ்ஷு போட்டு மாடியில் ஒரு டிவி வச்சுருந்தோம். கீழே எங்கள் அப்பா பார்ப்பாங்க, மாடியில் நாங்கள் பார்ப்போம். நான் உண்மைக்கு சொல்லப்போனால் அந்த 10 வருஷத்தில் ஒரு நாள் கூட டிவியே பார்க்கவே டைம் இருக்காது. மோஸ்ட்லி நம்ம கீழே இருப்போம். அப்பா இல்லாத சமயம் கீழே உள்ள டிவி தான் பார்ப்போம். எல்லா நேரமும் அப்பா பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த 10 வருஷமும் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிவிக்கு நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மெசேஜ் வரும், உடனே ஆன்லைனில் பண்ணிவிட்டு டக்குன்னு வேலைக்கு போயிடும். இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போயாவது ஒரு பார்ப்பாங்க, யாரும் கெஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க, நம்ம பார்ப்போம். நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குள்ள பார்ப்போம். ஆனால் பார்க்கவே மாட்டேன். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், 120 மாதம் 2000 கொரோனா டைமில் தான் வந்து அதை நான் மொதல் கட் பண்ணேன். எனக்கு கொரோனா டைமில் நான் சேவிங்ஸை பற்றி நான் ரொம்ப வந்து ஒரு அவேர்னஸ் வந்து நான் அப்போ சேனலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து அன்யூஸ்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நம்ம அது வந்து என்ன பண்ணிடணும், தேவையில்லைனா யூஸ் பண்ணலாம், தூக்கி எறிஞ்சிடணும்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை நிப்பாட்டினது. இந்த டிஷ்ஷையும் நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி அதை எடுக்க சொல்லிட்டு ஒரு டிஷ் மட்டும் இருக்கட்டும்ன்ட்டு. அப்போ பாருங்கள் 120 மாதம் நான் தேவையே இல்லாமல் ரூ. 250 தானே சொல்லி 120 மாதம் நான் வந்து கட்டியிருக்கேன். அந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோனா ரூ. 30,000 கட்டியிருக்கேன். அந்த 10 வருஷத்தில் அந்த 30,000 என்கிட்ட 10 வருஷம் கழித்து அந்த ரூ. 250 நான் செலவு பண்ணாமல் நான் சேர்த்து வச்சுருந்தேன்னா, ஒரு ஆர்டி போட்டிருந்தேன்னா 30,000 சொச்ச ரூபாய் எனக்கு வட்டியோடு கிடச்சிருக்கும். கொரோனா டைமில் 30,000 சொச்சம் என் கையில் கிடச்சிருக்குன்னா அது எனக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டு. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்க மேலே ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பாசம் வச்சு அது வந்து தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்த நம்மக்கிட்டேருந்து பணத்தை கரைச்சிரும். குழந்தைங்க ஆசைப்பட்டதை வாங்கி தரக்கூடாதா அப்படின்னு கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே யோசிப்போம். குழந்தை வச்சுருக்கிறவங்க, குழந்தை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இது யோசிப்போம். குழந்தைங்களுக்கு விளையாட்டு சாமானோ அவங்களுக்கு தேவையான பொருளோ வாங்கி தரது தப்பே கிடையாது. பட் அளவுக்கு மீறும் பொழுது அதுவுமே தப்பு தான். ஒரு டைம் வந்து நான் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி பணம் சேர்க்கறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு நிறையா விளையாட்டு சாமான் இருக்குது, மேற்கொண்டு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த அமௌண்ட்டை கொடுத்து நீ சேர்த்து வச்சுக்க, இந்த பொருளை வச்சு விளாடுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து ஒரு
ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து குழந்தைங்களுக்கு ஆசைப்படதை வாங்கி தரக்கூடாதா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நான் வாங்கியே தரக்கூடாதுன்னு சொல்லலை, பட் லிமிட்டை மீறி போகக்கூடாது. இப்போ சில பேர்லாம் வந்து இப்போ கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்க, நானுமே கூட்டிகிட்டு போயிருக்கேன். நான் போய் என்ன பண்ணுவேன், ஏதோ விளையாட்டு சாமான் கேட்பாங்க, எப்போயாவது வாங்கி கொடுப்பேன், ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கன்னு சொல்லி வாங்கிப்பாங்க. அப்போ அதுவும் வேணும் இதுவும் வேணும்னப்ப அப்போ நோ சொல்லிவிடுவேன். ஏன்னா இந்த வாங்கி கொடுக்குற பொருளையே 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அது எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. சில பேர்லாம் வந்து இப்போ இருக்கிற டாய்ஸ்லாம் 5000 6000 10,000, சில பேர்லாம் பேட்ரி கார்னு சொல்லி 25,000 30,000த்துக்கு வாங்குவாங்க. அவங்க வந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் தான் ஓட்ட முடியும், அதுக்கப்புறம் அது வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பெட்டர் ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரைடில் ஏற்றி விட்டால் அந்த ஆசை நிறைவேறிடும். அப்படி யோசிக்க மாட்டாங்க. அந்த ஒரு 30,000 செலவு பண்ணுறத ஒரு ஆர்டியாக போட்டு வச்சாங்க, ஒரு எஃப்டியாக போட்டு வச்சாங்கன்னா பின்னாடி அவங்க ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும், ஒரு தங்கமாக எடுத்து வைக்கலாம். என்ன பொருளை வாங்கி தரலாமோ நமக்கு ஒரு பட்ஜெட் வச்சுக்கணும். அப்போ குழந்தைங்க மேலே இருக்கக்கூடிய அதீத அன்புனால நம்ம அதிகமாக செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேமிக்கவே முடியாது. அந்த அந்த அன்பே வந்து நம்ம சேமிப்பையும் கரைச்சிரும், அவங்களுக்கும் அந்த பொருளோட வேல்யூ தெரியாது, யூஸே இல்லாமல் போயிடும். லாஸ்ட் விஷயம், நம்ம அதிகமாக சம்பாதிக்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதார நிலையை மற்றவங்களுக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும். அதாவது நான் நல்லா வந்து என் வீட்டை நான் நல்லா ஆடம்பரமாக வச்சுக்கணும், டெக்கார் பீஸ் வாங்கி இது நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, தப்பு கிடையாது. பட் ஆனால் மற்றவங்க பார்த்து நம்மளை புகழணும், நம்ம வீடு மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும், நம்ம ட்ரெஸ்ஸை மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவங்க கார் வாங்கிட்டாங்க நம்ம வாங்கணும், என்னோட ஸ்டேட்டஸை நான் மற்றவங்களுக்கு காண்பிக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும் அது உங்களை திருப்திப்படுத்தாது. மற்றவங்க திருப்தியாக ஒரு 2 நிமிஷம் உங்களை புகழ்வாங்க, அப்புறம் போயிடுவாங்க, அது மொத்தமும் வேஸ்ட்டு. அந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் அதிக பணக்காரர்களாகலாம், இன்னுமே நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம். அதனால் நம்மளோட பொருளாதார நிலையை மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அப்படி காண்பிக்கிறதுக்காக செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் உங்கள் சேமிப்பை கரைச்சி விட்ரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது பிரயோஜனமாக இருக்கும் நம்புறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். வேறு எதுவும் நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது மனி சைக்காலஜி திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.